நாமத்தில் இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த வசனத்துக்கு பின்பாக அநேக சம்பவங்கள் அடங்கி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை மீட்டு அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் பல அற்புதங்களை, பல அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தார். அல்லேலூயா. ஆனால் சில நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து, அவர் செய்த நன்மைகளை மறந்து, தான் விட்டு வந்த பழைய காரியங்களையே பின்பற்ற போய்விட்டார்கள். அல்லேலூயா. இப்படி அது மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அவர்கள் அடிமைகளாக பாபிலோனிலே விற்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தரே அதை அனுமதித்தார். ஆனால் ஆண்டவரிடத்திலே மறுபடியும் அவர்கள் போய், ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்க மாட்டீரா, எங்களை கூட்டி சேர்க்க மாட்டீரா என்று சொல்லி ஜனங்கள் அவர் சமூகத்திலே அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவரை தேற்றும்படியாக வருகிறது, நீர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தின காரியங்கள், நீ செய்த பல பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். அல்லேலூயா. நீ அதெல்லாம் குறித்து வருத்தப்படாத. நான் உன் அருகில் இருந்து உன்னை மறுபடியும் புதிதாக்க விரும்புகிறேன். உன்னை மறுபடியும் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அதே அதிகாரத்தில் 19ஆவது வசனத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறிவீர்களா. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில என்னால புதியதான காரியத்தை செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரிடத்துல திரும்பி வருகிறவளுக்கு, அவரிடத்துல திரும்பி வந்து அவர் பாதத்துல அமர்ந்திருக்கிறவளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது அவாந்தர வழியா இருந்தாலும் சரி, அதன் நடுவே எனக்கு செழிப்பை உண்டாக்க என்னால் முடியும். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுது ஒரு மனிதனை கையை பிடிக்கிறாரோ அவர் வருகை மட்டும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எந்த மனிதனும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. ஏனென்று சொன்னால் நரகம் மிக கொடுமையானது என்பது அவருக்கு நல்லாகவே தெரியும். அவர்தான் அதை படைத்தார். அது படைக்கப்பட்டதுக்கு விழுந்து போன தேவதூதர்களுக்காக மட்டுமே தவிர அவர் படைத்த மனிதனுக்காக அல்ல. அல்லேலூயா. மனிதன் மேலே அதிக அன்புள்ளவர், மனிதன் மேலே அதிக பாசம் உள்ளவர். ஏனென்றால் மனிதனாகிய நீங்களும் நானும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என் தேவன் எப்படி இருப்பார்? என்னை போலதான் இருப்பார். அல்லேலூயா. என் தேவன் எப்படி இருப்பார்? அவருக்கு அழகான 2 கண்கள், ஒரு அழகான ஒரு மூக்கு, அவர் முகம் பிரகாசம் உள்ளதா இருக்கும். என் தேவன் என்னை போலவே இருக்கிறார். நான் மனிதன், இந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன்? தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போவதற்கு கர்த்தருக்கு விருப்பம் இருக்குமா? இருக்காது. அதனாலதான் சொல்லுகிறார், நான் உன்னை புதிதாக்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்களெல்லாம் நான் வெறுத்துட்டேன், பழைய பாவங்களெல்லாம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் உனக்கு புதிதான காரியத்தை செய்ய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23லிருந்து 25 வரைக்கும். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிறார். ஏன்னா நான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், யாக்கோவோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நினைவு கூறுகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் பாடு வருகிறதோ, உபத்திரம் வருகிறதோ, அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் போய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மைக்காக மாத்திரம் ஒரு நாள் இயேசுவை தேடாதீர்கள். பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும் என்று தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் இம்மைக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, மறுமைக்காக அழைக்கப்பட்டவன். இந்த பூமியின் ஆசீர்வாதத்தை மட்டும் சுகந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல, பரலோகத்தின் ராஜ்யத்தை சுகந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார்? ஆமென், அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருக்கும் பொழுது பாடுகிற உபத்திரவத்தை அவர்களால் தாங்க முடியல. ஐயா, இவ்வளவு நாள் ஆசீர்வாதமா இருந்தோம், ஆனா தேவனை அறியாத ஒரு மனிதன் வந்து எங்களை ஆளுகை செய்கிறான். அவனுடைய ஆளுகை எங்களை கொடுமையா இருக்கிறது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தேவனை அறியாத ஒரு ஜனமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், தேவனை அறியாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்படும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் நிச்சயமாகவே வரும். அல்லேலூயா. இயேசு விட்டு கொஞ்சம் விலகி நின்று பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவத்திற்கும் பாடுக்கும் அளவே இருக்காது. அதிலிருந்து நம்மளால் தப்பிக்கவும் முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று புரிந்தது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர் தாவீது அழகா சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எத்தனை பாடுகள்ல இருந்திருப்போம், எத்தனை உபத்திரவத்தில் இருப்போம், எவ்வளவு வியாதியில இருந்திருப்போம். அந்த வியாதியிலிருந்துலாம் கர்த்தர் விடுவித்த பொழுது அந்த அற்புதத்தை நாம் நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்மையை மறந்து போயிடக்கூடாது. அவர் செய்த பெரிய உதவியை மறந்து போயிடக்கூடாது. எவ்வளவு நாள் வியாதியில இருந்திருப்போம், அந்த வியாதியே கர்த்தர் குணப்படுத்தியிருப்பாரு. அல்லேலூயா. மரணம் தான் நமக்கு முடிவு என்று சொல்லும் பொழுது, மரணம் அல்ல, உன் வாழ்க்கையை நான் தொடங்குகிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனை கொடுத்து தொடங்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து விடாதீர்கள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும் பொழுது பல அற்புதங்களை செய்தார், பல அதிசயங்களை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்தது. அதையெல்லாம் அவர்கள் கண்கூடாய் பார்க்கிறார்கள். அங்கே எகிப்தில ஒரு பக்கம் கல்மழை பெய்கிறது என்றால் ஒரு பக்கம் பெய்யாது, ஒரு பக்கம் பஞ்சம் நீடிக்கும் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் நீடிக்காது, ஒரு பக்கம் இருளா இருக்கும் என்று சொன்னால் ஒரு பக்கம் இருள் இருக்காது. அப்படி வித்தியாசத்தை காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பல அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதத்தை நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, அந்த ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்கு இயற்கைக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? அது சொல்ல முடியாத அளவுக்கான விசுவாசம். ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள தெரியும், என்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் குழந்தை என்ன செய்யாது, பிறக்காது. ஆனா அதிலேயே என் ஆண்டவர் ஒரு குமாரனை பெறும்படி என் மனைவிக்கு உதவி செய்வார் என்று சொன்னால், என் மகனை நான் பலியிட்டாலும் மறுபடியும் அவனை உயிரோடு கூட தர என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் அவருக்கு பெயர் வைக்கிறார், அவர் எல் ஷடாய். அல்லேலூயா. அவர் வைத்த பெயர் எல் ஷடாய். அப்படியானால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்து முடிக்கிறவர் பேர் தான் எல் ஷடாய். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்களுக்காக செங்கடலும் வழிவிட்டது. அல்லேலூயா. அவர் செங்கடல் வழிவிட்டது. வனாந்திரத்திலே பசியா இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தது. வியாதி வந்த பொழுது வியாதியை நீக்கியது. இதை விட ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அவர்கள் வனாந்திரத்திலே நடக்கும் பொழுது அவருடைய வஸ்திரங்கள் பழமையாகவில்லை, அவர் கால்களில் போட்டிருந்த பாதரட்சை கூட அந்து போகவில்லை. இதுதான் பெரிய அற்புதம். அவங்க வனாந்திரத்தில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க, அவங்க நடக்க நடக்க அது வளரவும் செய்யும்ல. ஜனங்கள் வளருவாங்கல்ல. 10 வயசுல நடக்க ஆரம்பிச்சவன் எப்போ நடந்திருப்பான்? 40 வயசு 50 வயசு 60 வயசுலாம் கானானுக்குள்ள போனாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ அவருடைய வஸ்திரமும் வளர்ந்துருக்கணுமே, அப்படித்தானே? வஸ்திரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். வனாந்திரத்தில் நடக்கும்போது அப்படி அவங்க ஊருக்குள்ள வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா யுத்தங்களை பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க? ஜோசுவா காலத்தில் யுத்தங்களை பண்ணி என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கொள்ளையடித்து கொண்டார்கள். ஆனால் வனாந்திரத்திலே அவர்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்காக கர்த்தர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம முழுமையா நம்பி, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையா விசுவாசித்து, நமக்குள்ள நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட ஓடுவோனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க.
அவர் நமக்கு பாராட்டின கிருபையை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. அவர் சொல்லிட்டார், நான் மறந்துட்டேன்ப்பா, உன் வாழ்க்கையில நடக்கிற பாவமான சூழ்நிலை நான் மறந்துட்டேன், உன் வாழ்க்கையில நீ அநியாயமா செய்த காரியங்கள் நான் மறந்துட்டேன், உனக்காக நான் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டேன், நீ எனக்குரியவனாய் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாய் இருக்கிறது. அதனால உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பாருங்க, ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றிருக்கிறோம். அவருக்காக நாம் வாழணுமா வாழக்கூடாதா? அவருக்காக வைராக்கியம் கொள்ளக்கூடாதா? கொள்ளணும். அப்படி என்னங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா செஞ்சாங்க? வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 6-7-8. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, தனக்காக ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் செய்த எல்லா நன்மையும் மறந்துட்டாங்க. எகிப்தில் நடந்த எல்லா சம்பவங்களையும் மறந்து போயிட்டாங்க. சாப்பாடு இல்லைன்னு சொன்ன பொழுது கர்த்தர் ஆகாரம் கொடுத்தார். தண்ணி இல்லைன்னு சொல்லும் போது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். இவர் கண்களாலே அதிசயத்தை பார்க்கிறார்கள். நமக்கு முன்னே நின்ற செங்கடல் அப்படியே விலகி போகிறது. மோசே தேவனோடு கூட 40 நாள் உபவாசத்துல மலையில, சீனா மலையில கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளை வாங்கி கொண்டிருக்கும் போது முதலாவது கட்டளையே என்ன கட்டளை சொல்லுங்க பாப்போம்? என்ன கட்டளை? கட்டளை என்ன அன்றி உனக்கு அங்க அந்த கட்டளை பிறக்கும் போதே இவன் கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டான். பிசாசு எப்படிப்பட்டவன் பாத்தியா? பிசாசு பயங்கரமானவன். அங்க ஆண்டவர் சொல்ல, என்ன அன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். அங்க ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. இந்த கட்டளை இங்க பிறக்கும் போதே இங்க கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. அடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு கட்டளையாய் சொல்லுகிறார். பச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பா. இப்படி கட்டளை இறங்க இவன் எல்லா கட்டளைக்கு எதிரான காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. அற்புதத்திற்காக மட்டும் இயேசு ஒரு நாளும் தேடிடக்கூடாது. விடுதலைக்காக மட்டும் இயேசுவை தேடிடக்கூடாது. அற்புதம் செய்வதற்கும் விடுதலை கொடுப்பதற்கும் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நினைக்கிறது தெரியுமா? நீ என் பிள்ளையா மாறி இந்த அழிஞ்சு போகிற உலகத்துல நீ நரகத்துக்கு போய்விடக்கூடாது, என்னோடு கூட நித்தியமாய் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் என் ஜனம் என்று அழைத்து கொண்டு வந்த தேவன் எப்பொழுது இவர்கள் பாவத்தில் விழுந்து போனார்கள் அப்பொழுது ஆண்டு சொல்றார், நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது கர்த்தர் அழைக்கிற என் பிள்ளை என்று அழைத்து கொண்டிருந்தார். அவர்கள் இவ்வளவு சீக்கிரத்துல என்னை விட்டு தூரமா போவார்கள் நினைக்கவே இல்லை. ஆனா ரொம்ப சீக்கிரத்தில் அவரை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் சில நேரங்களில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிடறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நடப்பித்துறோம், சீக்கிரமா கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போயிடும். மறக்காதீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒரு நாள் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதீர்கள். எல்லாவற்றிற்கும் தேவ சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே என்னால் இதை முடியவில்லை, நீர் எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோசுவா போய் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரே, ஒரு சின்ன பட்டணம் தான் இந்த ஆயி பட்டணம், என்னால் இதை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியலையே என்று அவர் பாதத்தில் விழுந்து அழுகிறான். எவ்வளோ பெரிய கோட்டை, எரியோ கோட்டை, அதையே தகர்விடுபடியா ஆக்கி விட்டேன், ஆனால் இது சின்ன ஒரு ஆயி பட்டணம், என்னால் முடியவில்லை என்று சொல்லி மனிதனிடத்துல போய் விசாரிக்கல, கர்த்தர் சமூகத்தில் அழுகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சில நேரங்களில் சின்ன சின்ன காரியங்கள் கூட ஜெயித்து வந்துருவோம், பெரிய காரியங்கள் கூட ஜெயித்து வந்துருவோம், ஒண்ணுமே இல்லாத காரியத்துல தோற்று போய் நிற்க காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்றை நாம் செய்வதனால். அல்லேலூயா,
ஒரு பெரிய காரியமா இருக்கட்டும், சின்ன காரியமா இருக்கட்டும், அதெல்லாம் ஜெயமா வந்துருவோம். இது ஒண்ணுமே இல்லை, இது பிரச்சனையே இல்லை, இது எந்த விதமான நஷ்டத்தையும் கொடுக்க போறதே இல்லை. ஆனா அதுல தான் தோற்று போய் நிற்போம். காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறபடியினால். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் போ, அந்த ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக இரக்கம் பாராட்டினார். மறுபடியும் என் தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட முரண்பாடாய் நடந்த ஜனங்கள் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வாங்க, தேவனுக்கு விரோதமாக எழுப்பிக் கொள்வாங்க. மாத்தி 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 நடந்த ஜனத்தை கூட கர்த்தர் மறுபடியும் தன் அண்டையிலே அவர் சேர்த்துக் கொள்வதற்காக தான் அங்கே சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு வசனத்தை வாசிங்களேன். அதே ஏசாயா 43 20வது வசனத்தை வாசிக்கலாம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும், வனாந்தரத்திலே தண்ணீர்களையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கினால், காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நான் அதுகளுக்காக அற்புதம் செய்யலங்க. வனாந்தரத்தில் கிடந்த கோட்டானுக்காகவோ வலு சர்ப்பத்திற்காகவோ நான் அற்புதம் செய்யல. நீ வனாந்தரத்தை நடந்து வரும்போது உனக்கு தாகமா இருந்துச்சே என்று நான் ஆறுகளை உண்டாக்கினேன். அல்லேலூயா. ஆனால் அதுல இந்த சர்ப்பங்களும் கோட்டான்களும் குடித்து கூட எனக்கு என்ன செய்கிறது, நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்களே. ஆனால் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்ற நீங்கள் நன்றி இல்லாதவர்களாய் போய்விட்டீர்களே என்று சொல்லி அங்கு தேவன் வேதனையோடு கூட பேசுகிற வார்த்தை தான் இது. அல்லேலூயா. நீ பயப்படாத. இந்த 43 அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு ஆரம்பத்தில், பயப்படாத, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் தைரியம் ஊட்டிக்கிட்டே வருவாரு, தைரியப்படுத்திக்கிட்டே வருவாரு. ஆனாலும் நான் ஏன் உன்னை வெறுத்தேன் தெரியுமா, ஏன் உன்னை சத்துருடைய கையில ஒப்பு கொடுத்தேன் தெரியுமா? அதற்கு சொல்லுகிறார் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய், உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை, காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? இந்த ஏசாயாவில் நிறைய வாக்குத்தத்தத்தை நம்ம சுகந்தரிப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ முந்தினதை யோசிக்க வேண்டாம், நான் உன்னை அழைச்சிருப்பதே என்னை துதிப்பதற்காகத்தான், ஆராதிப்பதற்காகத்தான். ஆனாலும் நான் ஏன் கஷ்டப்படுறேன் தெரியுமா? நீ என்னை விட்டு தூரமாக போயிட்ட. அல்லேலூயா. என்னை நீ கனம் பண்ணல, நான் உன்னை கட்டாயப்படுத்தவும் சொல்லல. ஆனாலும் நீ என்ன பண்ண, என்னை விட்டு நீ தூரமாக போயிட்ட. நான் பலியிடலை, நீ பலியிடலையே நான் கேட்கல. நம்ம இந்த நாட்கள் அப்படித்தானே, தேவைக்காக மட்டும்தானே சில நேரங்கள் ஆண்டவரை தேடிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் நன்மை செய்தால், நல்ல சுக பலத்தோடு இருந்தால், ஆராதனையை மறந்து ஆராதனை இல்லாத நேரங்களில் வேற எங்கேயோ உட்கார்ந்துக்கிறோம். அதெல்லாம் ஆண்டு சொல்ற நான் மறக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சி, நானே உன் மீறுதலை எண்ணின் மித்தமாகவே. அல்லேலூயா. ஆண்டு சொல் எண்ணின் மித்தம் அப்படின்னா இங்க தீர்க்க தரிசனமா சொல்லுது, உன் பாவத்தை மன்னிப்பதற்காக நான் சிலுவையில தொங்க போறேன். அல்லேலூயா. உன் அக்கிரமத்தை மன்னிப்பதற்காக நான் பாடுகளை அனுபவிக்க போகிறேன். என் நிமித்தமாகவே உன்னை நான் மீட்டுக் கொள்ள போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்ல, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை துதிப்பதற்காக அழைத்திருக்கிறேன். உன்னுடைய அக்கிரமங்களை, உடைய சிந்தனையெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் நீ ஒன்று மட்டும் நீ எனக்கு செய். ஆண்டு சொல்கிறார், உன் பாவங்களை நினையாமல் இருக்கிறேன், நீ ஒன்றை மட்டும் எனக்காக செஞ்சா போதும். என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்னை துதித்தால் மட்டும் போதும். அல்லேலூயா,
அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது நோக்கம் என்ன தெரியுமா? துதிப்பதற்காக மட்டும்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. என்றைக்கு ஆண்டவரை துதிக்கிற துதியும் அவரை பாடுகிற பாடலும் அவருக்காக வைராக்கியம் கொள்ளுகிற எண்ணமும் என்றைக்கு உருவாகிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக வேண்டுவதற்கு மேலாக கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஜனங்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. 3 நாட்கள் அவருடைய பாதப்படியில உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்களுக்கு பசி உண்டாகுமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த வனாந்தரத்தில் எங்கேயா போய் நாங்கள் ஆகாரத்தை கொள்வோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்துல ஏதாவது இருக்கா? அவர் சொல்ல, இங்க 2 மீனும் 5 அப்பம் தான் இருக்கு. அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேர்கள் போஷிக்கத்தக்கதாக கர்த்தர் வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாதீங்க. இருக்கிற தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, என்னுடைய பலன் இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு சுகம் இவ்வளவுதான் இருக்கு, என்னால் துதிக்க முடியல, என்னால் ஆராதிக்க முடியல, ஆனால் முடிந்த அளவுக்கு நான் உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், உமக்காக வைராக்கியம் கொள்கிறேன் என்று சொல்லி அவரிடத்துல நீங்கள் உட்கார்ந்து பணிந்து பாதப்படியிலே அமர்ந்து இயேசுவே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கொண்டு புதிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உழைக்கிறது எதுக்காக? தேவைக்காக. அந்த பலனையும் சுகத்தையும் தருகிற அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது அமர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளை வெளிப்படுத்த சுவிசேஷம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள தான் என்ன செய்றேன்? சிட்சிக்கிறேன். வேற யாரையும் நான் என்ன செய்ய போறதில்ல, சிட்சிப்பது கிடையாது. ஏன் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஏன்ப்பா இவ்வளவு பாடு, எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரம், நான் ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமா வாழணும் தானே நினைக்கிறேன், அவருக்காக எதையாவது செய்யணும் தான் நினைக்கிறேன், எனக்கு தானே நான் நினைப்பதற்கு மேலான நினைக்காத காரியம்லாம் நடக்குது, பிரச்சனைலாம் வருது. ஆண்டு சொல்லுகிறார், உன்னை நான் நேசிக்கிறேன். நீ சில வாழ்க்கையில தவறி போய்விடக்கூடாது. சில நேரங்களில் நீ தவறி போகும் பொழுதுதான் அந்த இடத்துல நான் பிரம்பை வந்து என்ன செய்றேன்? அடிக்கிறேன். அல்லேலூயா. பிரம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை பகைக்கல, உன்னை சீர்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன். நீயும் உன் வீட்டாரும் என்னையே சேவித்து நான் வரும் பொழுது, மத்தியாகத்தில் நிற்கும் பொழுது நீயும் நானும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட தான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு கீழுள்ள வசனத்தை வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவையிலே தொங்கின காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இயேசுவோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணணும், அவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும். அதற்காக தான் இயேசு சிலுவையிலே தொங்கினார். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது காரணம் அவர் என் மேல் வைத்த பாசம். அல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்ச பாசம், அவர் நம்ம மேல வச்ச பாசம் தான் அந்த சிலுவையின் வேதனைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் நானும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட விரும்புகிறோம். அதனால தாங்க ஒவ்வொரு நாளும் வந்து நான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். என் கூட வா, நாம் இருவரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லுகிறார், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்க சிந்திக்க வேண்டாம், நான் உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். உங்க வாழ்க்கையில நடந்து வந்த இதுவரைக்கும் நடந்து வந்த எல்லா காரியத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. இதுவரைக்கும் நடந்து வந்த எல்லா பிரச்சனைகள், பாவங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. என் ஆண்டவர் எனக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மைகளை மறந்தார்கள், அவரை விட்டு தூரமாய் போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறாரு, உனக்காக நான் வாசற்படியிலே காத்து கொண்டே இருக்கிறேன்.
இதோ நான் கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம பக்கத்துல வந்து கதவை தட்டிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளை யோசித்து பாருங்களேன், நம்மளை நாமே ஆராய்ந்து பாருங்களேன். இன்னைக்கு நாம் திருவிருந்து பந்தியிலே பங்கு பெற போகிறோம். நம்மை நாமே யோசித்து பாருங்களேன், எத்தனை நாள் எத்தனை நேரங்கள் இயேசு விட்டு தூரமாய் நின்றுப்போம். எத்தனை நேரங்கள் நம்முடைய ஆசைக்காக, நம்முடைய இன்பங்களுக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய விருப்பத்திற்காக பாவத்திலே விளையாண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர்ல மறுபடியும் வரும் பொழுது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே தெரியாது, ஆண்டவர் எதுவுமே பார்க்கல. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் இவனை மன்னிச்சா மட்டும்தான், இன்னைக்கு இவனுக்காக நான் இரக்கம் பாராட்டினா மட்டும்தான் அவன் அந்த நரகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், இன்னைக்கு இங்க அவன் அனுபவிக்கிற தண்டனை, இங்க அனுபவிக்கிற பாட காட்டிலும் அவன் நித்தியமாய பாட அனுபவித்தான் என்று சொன்னால் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதற்காகத்தானே நான் சிலுவையில ரத்தம் சிந்தினேன். அல்லேலூயா. அந்த ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுது, உன் வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். உன் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கட்டும், அது அவாந்திர வழியா இருக்கட்டும், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கை அவாந்திர வழியா இருக்கும்போது நான் உன் கூட இருந்தோம்னா அது செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புறேன். எல்லாத்தையும் மறந்துரு, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக அற்புதத்தை செய்கிறேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன், இனியும் செய்வேன். இது எவ்வளவு காலம் நடக்கும்? அவர் வருகை மட்டுமே. அவர் வருகை ரகசிய வருகை வரை மட்டுமே. அந்த ரகசிய வருகையில நீங்களும் நானும் அவரோடு கூட போக வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், பலசெல்லாம் மறந்துரு, பரிசுத்தத்தோடு இந்த பந்தியிலே பங்கு பெறு. தேவனுடைய ரத்தம், தேவனுடைய மாம்சம் அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு விசை கூட நீங்க கண்கள் எல்லாம் மூடி சொல்லுங்க, அப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரீபாலா ரகதனரபா ஷகதலரதலரபா. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உண்ட நன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவே உண்ட நன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். மகிமையும் கிருபையும் நிறைந்தவரே, நான் உங்க பின்னால வரேன்ப்பா.
இந்த உலகத்தை நான் பார்க்க விரும்பல, என் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் மறந்ததற்காக நன்றி ராஜா. என் வாழ்க்கையில நீங்க புதிய காரியத்தை தேவன் செய்ய போறதற்காக நன்றி. உடைய கரத்துல என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.